பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்ப ஒரு நண்பர் நமக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்திருக்கிறார். இந்த தேங்காய் எண்ணெயை எந்தவித ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் ஓரளவுக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கணும், யாராக இருந்தாலும். சரிங்களா? அதுல முதல் டெஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த எண்ணெயில சல்பர் கலந்துருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த எண்ணெயை நம்ம நாக்குல ஒரு டிராப் வச்சு பார்த்தோம்னா அரிக்கும் தன்மை இருந்தது அப்படின்னா இதுல சல்பர் இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இதுல கலப்படம் இருக்குதான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா கையில ஊத்தி நம்ம இப்படி தேய்க்கணும். தேய்ச்சி பார்த்தோம்னா பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னா இதுல கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு. மூணாவது என்ன தெரியுங்களா பண்ணணும்? நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கணுங்க. பாருங்க, ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சு பார்த்தோம். இதுல கலப்படம் இருந்ததுனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஏதாவது மற்ற எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெய் தவிர வேற எந்த எண்ணெய் சேர்ந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒயிட்டா இருக்காதுங்க, கொல கொலன்னு இருக்கும். இதுலயும் பார்த்துடலாம். அடுத்தது பாருங்க, இந்த விளக்கு எரியுது பாத்தீங்களா? இந்த விளக்கு எரியறப்ப இதுல கரும் புகை வந்ததுன்னு வச்சுக்கீங்க. விளக்கு எரியறப்ப அதுல கருப்பா ஒரு புகை வருது, எப்போதுமே வருங்க. அது வந்ததுனாலும் கலப்படம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா? இந்த எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா? 1 லிட்டர் எண்ணெய், 1000 ml எண்ணெயை நம்ம வெயிட் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கீங்க. எவ்வளவு தெரியுங்களா வரணும்? 920 கிராம்ல இருந்து 30 கிராம்குள்ள இருக்கணுங்க. 1 லிட்டர் எண்ணெய் இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் சுத்தமான எண்ணெய்னு அர்த்தங்க. இவ்வளவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான், புரியுதுங்களா, தரமான எண்ணெயான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க, புரியுதுங்களா, யாரு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் சல்பர் இருக்குதா, கலப்படம் இருக்குதா, புரியுதுங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கணும். இது போல எல்லாவித ஆய்வுகளுக்கும் நீங்க உட்படுத்தப்பட்டாதாங்க நம்ம எண்ணெய் தரமான எண்ணெய்னு நம்ம முடிவுக்கு வர முடியுங்க. யாரு என்ன கொடுத்தாலும், ஏங்க நாங்களே கொடுத்தா கூட அந்த எண்ணெயை நீங்க இந்த ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தணுங்க. அப்பதான் முதல் தரமான எண்ணெய் கிடைக்குங்க. இதுக்கு நம்ம எந்த லேபுக்கு நம்ம போக வேண்டியது இல்ல. பாருங்க, ஒண்ணு ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கணும், அடுத்தது நாக்குல வச்சு பார்க்கணும், அடுத்தது கையில தேய்ச்சி பார்க்கணும், அடுத்தது இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு பார்க்கணுங்க. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயோடைய தரம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க சோப்புக்கு பயன்படுத்துங்க. பாருங்க, இவ்வளவு பண்ண வேண்டியது இருக்குது. சோப்புக்கு நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க, எடைய பார்க்கணும், நாக்குல வச்சு பார்க்கணும், கையில தேய்ச்சி பார்க்கணும், விளக்குல ஊத்தி பார்க்கணும். இதை கண்டினியூவா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணெயோட தரம் தெரிஞ்சு போயிடும் நேயர்களே. அதனால நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.